உங்களுடைய அமைச்சு காலத்தில் அதிகாரம் இருந்தபோது மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், அதுபோல் ஜீவன் என்ன செய்தீர்கள்? நீங்கள் மிக இலகுவாக மலையக தமிழர்கள் அளிப்பதற்காக இந்த 4 நாதாரிகள் இருக்கின்றார்கள். இவ்வளவு தெரிந்தும் நீங்கள் ராதாகிருஷ்ணன், மனோ கணேசன், திகாம்பரம், ஜீவன் போன்றோரை தேர்ந்தெடுப்பதால் ஒருபோதும் உங்களுக்கு ஒரு விடிவு வரப்போவதில்லை. கடைசியில் திகாம்பரம் அவர் குடுதிகா என்றார், அவர் பார்குமார் என்றார். எனவே அவர்களுடைய அந்த வெளியில் சொல்ல முடியாத சில ஊத்தை உண்மைகள் அவர்கள் இருவர் வாயாலும் வெளியே வந்தது. அது ஒரு பெருமையான விஷயம். உண்மையாகவே அந்த மிகுதி பணத்தை அரசாங்கம் திரைசேரி ஊடாக மக்களுக்கு வழங்க வேண்டும். வழங்க முடியாது என்று அரசாங்கத்துக்கு கூற முடியாது. அப்படியானால் நீங்கள் எப்படி அரசு உத்தியோகத்திற்கு சம்பளம் அதிகரிக்கின்றீர்கள்? ஆனால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் 4 பேர், மனோ கணேசன், திகாம்பரம், ஜீவன், ராதாகிருஷ்ணன், எதுவும் முடியாது. 50 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்க வக்கு இல்லாதவர்கள் இவர்கள். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று சமகால அரசியல் சம்பந்தமாக பேசுவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமான கருணாநிதி அவர்கள். வணக்கம் கருணாநிதி அவர்கள். வணக்கம். என்ன கொஞ்ச நாளா ஆளை காணோம், அமைதியாக இருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கீங்க? எங்களுடைய கட்சி சம்பந்தமாக ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதில் முழுமையாக அதில் நாங்கள் ஈடுபட்டிருப்பதால் ஊடகத்துக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் சற்று குறைவாகிறது. இருந்த போதிலும் நாட்டில் நடைபெறும் நீதி அநீதிகளை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இது சம்பந்தமாக இன்று மிக விளக்கமாக இந்த நாட்டில் விசேடமாக மலையக தமிழர்களுக்காக பேசுவதற்காக இன்று நான் வந்திருக்கின்றேன். ரைட். அவை தொடர்ந்து மலையக அரசியல் சம்பந்தமாக நிறைய கருணாநிதி அவர்கள் பேசி வந்திருக்கீங்க. ஆனால் இப்போதும் இந்த மலையக அரசியல் தான் பேசு பொருளாக இருக்கு. காரணம், அண்மையில் நடந்த மலையக மகிழ்ச்சி என்கின்ற வீட்டு திட்டம் கையளிக்கும் நிகழ்வு, ஆவணங்களை கையளிக்கிற நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இது சம்பந்தமாக எதிர்த்தரப்பிலே பலரும் பலவிதமான கருத்துக்களை தற்பொழுது ஊடக சந்திப்புகளை நடத்தி முன்வைத்து வருவதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரமாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், இப்படி பலரும் பல்விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த மாதிரி விமர்சனங்களை நீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக நான் பார்த்தேன். விமர்சனங்கள் பிழையாக இருந்தால் செய்யுங்கள், சரியாக செய்வதை ஆதரவளியுங்கள். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றீர்களே தவிர எதிரி கட்சி அல்ல என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வெற்றியை நீங்கள் மக்களுக்கு சேவை செய்து உண்மையை பேசி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் அரச சார்பற்றவன், அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கவில்லை. யார் பிழை செய்தாலும் அதை நான் பேசுவேன். சரி செய்தால் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு ஆதரவளிப்போம். ஆகவே இப்போது அது மகிழ்ச்சி அல்ல, அது கவலையான ஒரு விடயம் என்று நக்கலாக பேசுவதை என்னால் பார்க்க முடிகின்றது. அது மிக தவறான ஒரு செயலாகவே நான் கருதுகிறேன். காரணம், கடந்த காலங்களில் நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தீர்கள். ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் அமைச்சராக இருந்தீர்கள் 5 வருட காலம். அதன் பின்பு ஜீவன் சுமார் 2 வருடத்திற்கு மேலாக அமைச்சராக இருந்த போதிலும் கொஸ்லந்தையில் மண் சரிவில் ஏற்பட்டு வீடுகள் மூடப்பட்டன மண்ணால். அதற்கு நீங்கள் இதுவரை என்ன செய்து? உங்களுடைய அமைச்சு காலத்தில் அதிகாரம் இருந்தபோது மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், அதுபோல் ஜீவன் என்ன செய்தீர்கள்? நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடிந்தது? ஒன்றும் முடியவில்லை. எனவே இந்த அரசாங்கமாவது அதை ஆரம்பிக்கின்றார்கள், அதற்கு ஆதரவளியுங்கள். நல்லது யார் செய்தாலும் அது நல்லதாக நினையுங்கள். யாருக்கு அது நன்மை வரப்போகின்றது? உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை வரும்போது அதை இடையூறு செய்வதாக இருந்தால் நீங்கள் இந்த மலையக சமூகத்துக்கு நீங்கள் செய்யும் துரோகமாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. கருணாநிதி அவர்களே, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனாக இருக்கலாம், இது சம்பந்தமாக அதிகமாக பேசி வருபவர்கள் சொல்வதெல்லாமே இந்த வீடமைப்பு திட்டமானது, இந்திய வீடமைப்பு திட்டமானது 2017 நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கொண்டு வரப்பட்டது. அது உண்மைதான், அது மாற்றுக்கருத்து இல்லை. காரணம், இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்த போது நல்லாட்சி காலத்திலே அவர்கள் அட்டெண்ட் சென்ற போது மலையக வாழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் இன்று இந்த வீடமைப்பு திட்டங்கள். ஆனால் அது அரசியல் கட்சிகளுக்கு என்று வழங்கப்படவில்லை. பொதுவாக மலையக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அதுதான் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த அரசியல் கட்சிகள், பிரதானமாக இருந்த மலையகத்திலே ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் இந்த வீடு திட்டங்கள் சம்பந்தமாக பேசி வந்தாலும் கூட வீடுகள்
பெருமளவில் வழங்கப்பட்டதா இல்லையா என்பதுதான் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. இப்போ ஜீவன் தொண்டமான் சொல்றாரு, இந்த அரசாங்கம், அதாவது அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து எத்தனை நீட்டை வழங்கியது, எத்தனை உறுதிப்பத்திரங்களை வழங்கியது, ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்றார். ஆனால் ஜனாதிபதி தலைமையில் அன்று நடந்த அந்த வீட்டு திட்டத்தின் போது ஆவணங்கள் கையளிக்கப்படுகின்றது மக்களுக்கு. அவர்களும் மிகவும் உணர்வுபூர்வமாக வாங்கி செல்கின்றார்கள். இப்படியான விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அப்போ இந்த அரசாங்கம் செய்வது பொய்யா? இந்த அரசாங்கம் நாடகம் காட்டுகின்றதா? அல்லது கடந்த ஆட்சி காலங்களில் செய்ததை இவர்கள் தொடர்கிறார்களா? இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து. உண்மையாகவே இந்திய அரசாங்கம் இந்தியாவிலிருந்து பரம்பரையாக வந்த தமிழர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றார்கள். அதில் யாரும் பேர் போட்டுக்கொள்ள முயற்சிக்காதீர்கள். உங்களுடைய முயற்சியால் நான் கூறித்தான் வீடு கட்டுகிறார்கள் என்று கூறுவதாக இருந்தால் ஒரு கேவலமான செயலாகவே நான் பார்க்கின்றேன். இந்திய அரசாங்கம் அவர்களுடைய சேவைகளை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வீடுகள் கடந்த காலங்களில் மாத்திரமல்லாமல் மனோகணேசன், திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன், அதுபோல் ஜீவன் தெரிந்து கொள்ள வேண்டும், சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்கள் காலத்தில் 7 பட்சஸ் காணியோடு 96ஆம் ஆண்டு அளவில் நான் நினைக்கின்றேன் முதலாவதாக வீடு கொடுக்கப்பட்டது மக்களுக்கு. எனவே நீங்கள் தான் இது பெற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கூறுவதாக இருந்தால் தெரியாதவர்களிடம் போய் நீங்கள் அரசியல் பேசலாம் அல்லது மேடைகளில் பேசலாம். எனவே நீங்கள் பேசும் ஊடகத்தில் பேசும்போது அந்த ஊடகவியலாளர்கள் உங்கள் மத்தியில் இருப்பவர்கள் தெரியவில்லை, என்னை போன்ற ஒரு ஊடகவியலாளர் இருந்ததால் நான் கேட்டிருப்பேன். இது நீங்கள் கொடுப்பதல்ல. இது அந்த காலத்தில் சந்திரிகா கொடுத்தார் 7 பட்சஸ் காணி. ஒரு திறப்பிலாவுக்கு நான் அழைக்கப்பட்டேன். கண்டி மடல்கலை தோட்டத்துக்கு அங்கே கொடுக்கும்போது நான் சென்றேன். அனுதிரத்துவத்தோடு நான் தான் சென்றேன் அங்கு. எனவே நான் நேரில் பார்த்தது. அதுபோல் ஹாத்தலை என்ற ஒரு பன்வெளி பிரதேசத்தில் உள்ள ஒரு தோட்டம், அங்கும் 25 வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. என்பது நீங்கள் தான் கட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு உங்களுடைய சொந்த பணத்தில் அல்லது உங்களால் மக்களிடம் பணம் சேகரித்து நீங்கள் கட்டி கொடுத்திருந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசாங்கம் கொடுப்பதை உங்களுடைய பெயர்களை பதிக்க பார்க்காதீர்கள். அதுவும் கடந்த காலங்களிலே ஒவ்வொரு இடத்திலும் வீடு அமைப்பு திட்டங்களில் ஒவ்வொரு அமைச்சருடைய பெயர்கள் பதியப்படுகின்றன. அமைச்சரின் வேண்டுகோளுக்கினாக கட்டி கொடுக்கப்பட்டது என்று. ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை. இந்த அரசாங்கத்தால் அது உங்களுடைய பெயர்கள் பதிக்கப்பட மாட்டாது. ஜனாதிபதி அவருடைய பெயரை பதிக்காமல் ஜனாதிபதி என்று தான் எழுதப்படுகின்றது. எனவே அவ்வாறு நல்ல செயல்கள் செய்யும் போது அதற்கு ஆதரவளியுங்கள். போலியாக நீங்கள் இழந்த செல்வாக்கை அல்லது மாகாண சபையிலே போட்டியிடுவதற்காக, உங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக மலையக மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை அளிக்க பார்க்காதீர்கள். அப்படி அளிக்க பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் தான் முதலாவதாக மலையக மக்களுக்கு செய்யும் துரோகமும் துரோகியும் நீங்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாத. உண்மையாகவே கடந்த காலங்களிலே நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள்? ஒன்றுமில்லை. உங்களுக்கு அமைச்சர் பதவி, முழுமையான அமைச்சர் பதவி இருந்தது. மலையகத்திலே கல்வி நாசமாகியது. கொழும்பிலே ரிஷாட் பதியுதீன் வீட்டில் ஒரு சிறுமி வேலை செய்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வழக்கு சென்றது. அப்போது மலையகத்திலே கல்வி பாதிக்கப்பட்டது என்று அனைவரும் கூறினார்கள். நான் பார்த்தேன் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் ராதாகிருஷ்ணன் ஒரு போர்டு ஒன்று பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்தான் நான் நினைக்கிறேன் 90களில் கல்வி அமைச்சராக, மாகாண கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர். எனவே அந்த கல்வி மலையகத்தில் இல்லாமல் நாசமாகியதற்கு காரணம் அந்த நாசகார சக்தியாகவே நான் ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற உறுப்பினரை நான் பார்க்கின்றேன். அவரும் கூறுகின்றார் மலையகத்திலே கல்வி நாசமாகிவிட்டது என்று. எனவே இவர்கள் போன்றவர்கள் கல்வி அமைச்சராக இருந்ததால் தான் மலையக கல்வி நாசமாகியது. அது மாத்திரமல்ல, அவர் அமைச்சர், அந்தஸ்து அமைச்சராக இருந்தார், கல்வி அமைச்சராக வந்தார், ராஜாங்க அமைச்சராக தமிழில். அப்போதும் இந்த கல்வி இன்னும் வளரவில்லை என்று அவரே போட் பிடித்து கொண்டு வீதியிலே நின்றால், தமிழ் மக்களே, மீண்டும் மீண்டும் இவ்வாறான தமிழின துரோகிகளுக்கும் தமிழ் மக்கள் வளர்வதற்கு எதிராக செயல்படும் இவ்வாறான தமிழருக்கு வாக்களித்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கி விடாதீர்கள். இனியாவது புத்தியாக நடந்து கொள்ளுங்கள். இவ்வளவு தெரிந்தும் நீங்கள் ராதாகிருஷ்ணன், மனோகணேசன், திகாம்பரம், ஜீவன் போன்றவரை தேர்ந்தெடுப்பதால் ஒருபோதும் உங்களுக்கு ஒரு விடிவு வரப்போவதில்லை. நீங்கள் அழிய வேண்டுமாக இருந்தால், நாம் நாசமாக வேண்டுமாக இருந்தால், ஒன்று நாமல் நஞ்சு குடித்து சாக வேண்டும் என்று கூறுவார்கள். ஏதாவது கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று. உங்கள் சமூகமே நாசமாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களானால் இந்த நால்வருக்கும் வாக்களியுங்கள். வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. மலையக சமூகம் அழிந்துவிடும். அழிய ஆசையா? தொடர்ச்சியாக இந்த 4 பேருக்கும் வாக்களியுங்கள். அடுத்த தேர்தலும் தானாகவே அழிந்துவிடும். மிக இலகுவாக மலையக தமிழர்கள் அழிப்பதற்காக இந்த 4 நாதாரிகள் இருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் மலையக மக்கள் ஒற்றுமையாக நல்லவர்களை தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். இந்த 4 கட்சிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள். பல கட்சிகள் இருக்கின்றன. உங்கள் சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள். எனவே பாராளுமன்றத்துக்கு வருபவர்கள் எல்லாம் உயர் கல்வி கற்றவர்கள் தான் வர வேண்டும் என்பது இல்லை.
இலங்கை சட்டத்தில். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தரமானவர்கள் வரலாம். எனவே உங்கள் கிராமத்தில் அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவர்களை உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே நீங்கள் ஒரு தேர்தல் போட்டியிடுகிறீர்கள் இல்லை. மீண்டும் மீண்டும் இவர்களுடைய பணத்துக்கு அடிமையாகின்றீர்களா அல்லது இவர்கள் கொடுக்கும் சாராயங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் அடிமையாகின்றீர்களா? ஒருபோதும் அப்படி இருக்காதீர்கள். அப்படி இருந்தீர்களே ஆனால் சமூகம் வளராது, வாழாது. கருணாநிதி அவர்கள் இப்போ மலையக சம்பந்தமாக நிறைய பேசுறீங்க, மலையக மக்கள் சம்பந்தமாகவும் பேச போறீங்க. மலையக மக்களை சந்திச்சிங்களா? ஏன்னா ஒரு அரசியல் செய்கிறவர் நிச்சயமாக போயிட்டு சந்திக்கணும், அந்த மக்களோட பேசணும். பேசியிருக்கீங்களா அது வரைக்கும்? ஒரு விசித்திரமான கேள்வியாக இருக்கின்றது. எங்களுக்கு மாத்தளையில் பிரே குரூப் எனும் தேயிலை ஏலம் தோட்டம் இருந்தது. மிகப்பெரிய தோட்டம், சுமார் 1400 ஏக்கர் தோட்டம் இருந்தது. அதுபோல் பண்பலை பிரதேசத்தில் மவுண்ட் ஹூனஸ்கிரி என்ற தேயிலை தோட்டம் எங்களுடையது தான். எனவே அந்த மக்களை இந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக அறிந்தவன் நான். மக்கள் என்ன சொல்றாங்க? நான் அந்த தோட்டத்திலே முகாமையாளராகவும் சேவையாற்றியிருக்கின்றேன். எனவே மக்களுடைய உண்மையான வறுமை, கஷ்டம், ஏழ்மை அனைத்தையும் நாங்கள் அறிந்தவர்கள் கடந்த காலங்களிலே. இப்போது நாங்கள் அந்த தோட்டத்தை விற்பனை செய்து விட்டோம், கொழும்பில் வந்து விட்டோம். இருந்த போதிலும் எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை உண்மையாகவே தெரியும். மக்களுக்கு சரியாக ஒரு வழிநடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. கடந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் மத்திய மாகாணத்திலே கண்டி மாவட்டத்தில் வேலுக்குமாரை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர்கள், டியூஷன் பகுதி நேர ஆசிரியர். எனவே அவருக்கு வாக்களித்து அவர் மக்களுக்கு சேவை செய்வார் என்று எதிர்பார்த்த போதிலும் அவர் எதுவும் செய்யவில்லை. கடைசியில் திகாம்பரம் அவர் குடுதிகா என்றார், அவர் பார்குமார் என்றார். எனவே அவர்களுடைய அந்த வெளியில் சொல்ல முடியாத சில ஊத்தை உண்மைகள் அவர்கள் இருவர் வாயாலும் வெளியே வந்தது. அது ஒரு பெருமையான விஷயம் உண்மையாகவே. எனவே இவ்வாறானவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது தான் மக்களுடைய தவறு. எனவே இம்முறை குமாரை ஒதுக்கிவிட்டார்கள். மிக நல்ல செயல் ஒன்று. எனவே எதிர்காலத்தில் நல்ல ஒருவரை கண்டி மாவட்டத்திலும் எடுத்தால்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வு ஆகும். எனவே தீர்வு ஆகுவதற்கு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பாராளுமன்றம் வரும் வரை இவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகின்றார்கள். ஆனால் அங்கு வந்த பின்பு இவர்கள் மாறிவிடுகின்றார்கள். பண்பலை பிரதேச சபையிலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக வெற்றி பெறுவதற்கு இருந்த காலகட்டத்தில் ஒருவரை மாறும்போது வேலுக்குமாரின் ஆதரவாளராக இருந்த ஒருவரை வாக்களிக்க வர வேண்டாம் என்று கூறிவிட்டார். எனவே அவர் வராத போதிலும் வேறு சிலரை இவர் நிறுத்தி வைத்த போது அவர்கள் வந்து விட்டார்கள், வேலுக்குமார் வார்த்தை கேட்காமல். எனவே அங்கே அங்கத்தவர்கள் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக சரிசமமாக இருந்தது நிலைமை. ஆகவே வேலுக்குமார் திரும்ப தொலைபேசி மூலமாக அந்த கெலாபோக்கில் உள்ளவரை தொடர்பு கொண்டு பிரதேச சபை வாகனத்தை அனுப்பி அவரை கொண்டு வந்தார்கள். அவர் மனோகரசன் கட்சியில் வெற்றி பெற்றவர், வராமல் இருந்தார். எனவே பொதுசனாய்க்கு முன்னணி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதாக லொஹானுக்கு ஆதரவாக, லொஹானுடைய டீமுக்கு ஆதரவாக அவரை அங்கே வரவழைத்து வாக்களித்தார்கள். அடுத்து மீண்டும் வெற்றி பெற்றது பொதுசனாய்க்கு முன்னணி. எனவே ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக பாராளுமன்றத்திலே தேர்தல் போட்டியிட்டு பொதுசனாய்க்கு முன்னணி ரகசியமாக டீல் வைத்தவர் தான் வேலுக்குமார். எனவே நான் அறிந்த அந்த போது நான் அங்கே தான் இருந்தேன். கமல் பெலிகொல்ல மாகாண சபை உறுப்பினரோடு அவர் தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது நானும் கமல் பெலிகொல்லும் சிறந்த நண்பர்கள். நாங்கள் அங்கே இருக்கும்போது தான் அவர் அவுட் ஸ்பீக்கரில் போட்டிருக்கார். அப்போது அவர் அங்கிருந்து பேசுவது அனைத்தும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா இவ்வாறாக தமிழ் இனத்துக்கும் தான் தன்னை வளர்த்த கட்சிக்கும் துரோகம் செய்த வேலுக்குமாருக்கு உண்மையாகவே பாத்ததும்பரா தொகுதி மக்கள், விசேடம் பண்பலை பிரதேச சபை மக்களும் அதுபோல் கண்டி மாவட்ட மக்களும் ஒரு தரமான பாடத்தை புகட்டினார்கள். அதே போல் மனோ கணேசன் அவருக்கும் நல்ல பாடத்தை புகட்டினார்கள். இப்போது என்னை பொறுத்தவரையில் மற்றும் 3 இருக்கின்றார்கள், ஜீவன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம். இவர்களையும் மக்கள் தோல்வியடை செய்ய வேண்டும். இவர்கள் செய்த சாதனைகளை முடியுமாக இருந்தால் பேசுங்கள், சொல்லுங்கள். அல்லது அவர்கள் சாதனை செய்தார்கள் என்று அவர்கள் இல்லாமல் ஊடகவியலாளர் நீங்கள் கூறுவதாக இருந்தால் கூட நான் அதற்கு பேச தயாராக இருக்கின்றேன். அவர்கள் செய்த சாதனை அல்ல, தமிழ் மக்களுக்கு செய்த துரோகம் தான் அதிகமாக இருக்கின்றது. மக்களுக்கு அவர்கள் என்னை பொறுத்தவரையில் பெரிய சேவை செய்ய ஆற்றியதாக எதுவும் இல்லை. அரசாங்கம் கொடுப்பதை கூட சரியாக பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு தலைமைத்துவம் இவர்களிடம் இருக்கின்றது. எனவே அது அழகான ஒரு செயலாக நான் பார்க்கவில்லை. மலையகத்தை மக்கள் துன்பமாக இருக்கின்றார்கள். இந்த துன்பத்தையும் துயரத்தையும் துடைப்பதற்கான ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நீங்கள் என்னை தேர்ந்தெடுங்கள் என்று நான் உங்களிடம் கூறவில்லை. நான் ஒருபோதும் கெஞ்சி வாக்கு கேட்போதும் இல்லை. யார் சரி யார் பிழை என்பதை உங்களுக்கு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் என்பார்கள். எனவே அதை பார்த்து நீங்கள் தீர்மானியுங்கள். ரைட். அடுத்த பிரதான விடயம் தான் மலையகத்தை பொறுத்தவரையிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம்.
இப்போ இது நீண்ட காலமாக பேசப்பட்டிருக்கும். ஏன் 1000 ரூபாய் கூட ஆர்ப்பாட்டம் செஞ்ச காலங்கள் இருக்கு. 1000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி தாருங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்த காலம் இருக்கு. அது போக 1300 ரூபாவுக்கு சம்பளம் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. 1700 ரூபாய்க்கு சம்பளம் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆனால் இன்று சொல்லப்படுவது 1750 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சில பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் சொன்னார்கள், மலையக மக்களுடைய சம்பளம் 2000 ரூபாய் வரை உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது, அதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்வோம் என்று. ஆனால் இதுவரை அது சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆனால் இப்போது சொல்லப்பட விஷயம்தான் 1700 ரூபாய் சம்பள உயர்த்தப்படும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் சம்பள நிர்ணய சபை ஒன்று கூடுவதற்கான சில வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அது இதுவரை உறுதியாகவில்லை. ஆனாலும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த சம்பள உயர்வு சம்பந்தமாக ஜனாதிபதி ஒரு இடத்திலே கூறுகிறார் 1800 ரூபாய் என்று, பிரதி அமைச்சர் 1700 ரூபாய்ங்கிறார், இன்னொருவர் அரசாங்கம் சொல்ற 1750 ரூபாய் என்று. இப்படி இதற்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்கின்றது, எந்த சம்பளம் உடனடியாக நிர்ணயிக்கப்படும் என்று. அதே போல கம்பெனிகள், தோட்ட கம்பெனிகள் அவர்கள் ஒரு கருத்தில் இருக்கின்றார்கள், இவ்வளவு அதிகரித்து கொடுக்க முடியாது, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கின்றது, இதை கருத்தில் கொண்டு இவ்வளவு நம்மளுக்கு செல்ல முடியாது என்று. என்ன நடக்கப் போகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன நடக்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? எதுவாக இருந்தாலும் இறுதி தீர்மானம் ஜனாதிபதியுடையது. ஜனாதிபதி நேரடியாகவே மக்கள் மத்தியிலே பேசியிருந்தார், 1700 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று. ஆனால் கடந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலிலே பல மேடைகளிலே மலையகத்தில் சென்று ரணில் விக்ரமசிங்க 1000 ரூபாய் தருவதாக கூறினார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. கடைசியில் கூறினார், நான் அப்படி கூறவில்லை என்று விட்டார். சம்பள உயர்வு நடைபெறவில்லை. எனவே அவர் போலியாக அப்போது இடதுபுறம் மனோ கணேசரும் வலதுபுறம் திகாம்பரம் இருந்து கைத்தட்டினார்கள். அவர்களும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அல்ல. ஜனாதிபதி தனி தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் அந்த சம்பளத்தை வழங்குவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய மற்ற கேள்வி, சம்பள நிர்ணய சபையால் தோட்ட நிர்வாகம் கூறுவதாக நீங்கள் கூறுகிறீர்கள், சம்பளம் அதிகரிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். காரணம், தோட்டங்களிலே வருமானம் இல்லை. வருமானத்தை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு வருமானம் இல்லை என்றால் அரசாங்கமோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாவிட்டால் அது எங்களுடைய பிரச்சனை அல்ல. இப்போ அரச அதிகாரிகளுக்கு, அரச ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி சம்பளம் உயர்த்துகின்றது? வைத்தியசாலையில் உயர்த்தப்படுகின்றது. கிராம சேவகர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் அனைத்து அரசு உத்தியோகர்களும் சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது. வைத்தியசாலை சம்பளம் அதிகரிப்பதற்கு வைத்தியசாலை என்ன வருமானம் வருகிறது? ஒன்றுமில்லை. பிரதேச செயலாளர், பிரதேச சபையில் வருமானம் என்ன வருகின்றது? அவர்களுடைய எடுக்கும் வரி பணத்திலேயே அவர்கள் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே திரைசேரியில் இருந்தால் பணம் கொடுக்கப்படுகின்றது. இந்த நாட்டில் சுமார் 94 வீதத்திற்கு மேல் 90 வீதம் பெரும்பான்மை சமூகம் தான் தொழில் செய்கிறார்கள். தோட்ட தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அங்கு 1% கூட பெரும்பான்மை இல்லை. அங்கு வேலை செய்வது 99 வீதம் சிறுபான்மை. எனவே உங்களுக்கு சம்பளம் கொடுக்க தனியார் நிறுவனங்களுக்கு முடியாவிட்டால் அந்த அவர்கள் இப்போது எவ்வளவு கொடுக்கின்றார்களோ அதிலிருந்து 1700 ரூபாய் வரை அந்த மிகுதி பணத்தை அரசாங்கம் திரைசேரி ஊடாக மக்களுக்கு வழங்க வேண்டும். வழங்க முடியாது என்று அரசாங்கத்துக்கு கூற முடியாது. அப்படியானால் நீங்கள் எப்படி அரசு உத்தியோகத்திற்கு சம்பளம் அதிகரிக்கின்றீர்கள்? அரசு உத்தியோக வருமானம் என்ன? அரசாங்கத்துக்கு எவ்வித வருமானம் இல்லாமல் கூட்டுகிறீர்கள். ஏன்? தேர்தல் காலத்திலே வாக்கு கேட்பதற்காக. அப்படியானால் அரசாங்கம் சம்பளம் அதிகரிக்கவில்லாவிட்டால் தனியார் நிறுவனங்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அரச உத்தியோகத்திற்கும் அதே வயிறும் வாயும் தான், அதே வீடும் பிள்ளைகளும் தான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கும் இருக்கின்றது. எனவே அங்கு சம்பளம் அதிகரிப்பது கிடையாது. அதற்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி நான் தற்போது ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அது தனியார் நிறுவனங்கள் மூலமாக அங்கு வேலை செய்யும் உத்தியோகத்தர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு பெரிய கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அரசு உத்தியோகத்தர்களுக்கு தான் சம்பளம் நீங்கள் 10,000 கூட்டுவதாக இருந்தால், எதிர்வரும் தேர்தல் காலங்களில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நீங்கள் அரசு உத்தியோகத்தரிடம் வாக்கு மட்டும்தான் பெற வேண்டும். வாக்கு அதிகமாக இருக்கின்றது தனியார் தான். எனவே அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். சம்பளம் அதிகரிக்கட்டும், நாங்கள் இதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அது நியாயமானது. ஆகவே அரசாங்கம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். ஜனாதிபதிக்கு நாங்கள் எதுவும் கூற தேவையில்லை. அவர் சுமார் 20-25 வருட காலம் போராட்டத்திலே ஈடுபட்டு இந்த நாட்டை கைப்பற்றியவர் ஜனநாயக ரீதியிலே. எனவே அவருக்கு மக்களுடைய கஷ்டம் நன்றாக தெரியும்.
அவர் நிச்சயமாக நல்லது செய்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். சம்பள நிர்ணய சபையால் சம்பளம் கொடுக்கப்படாவிட்டால் அந்த குறிப்பிட்ட தொகையை ஜனாதிபதி மூலமாக திரைசேரியிலிருந்து மக்களுக்கு வழங்கப்படல் வேண்டும். இது கட்டாயம். அதற்காக நாங்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகளைப் போல் போலியாக போராட்டம் நடத்துவோம் என்று நாங்கள் கூறவில்லை. அது ஜனாதிபதிக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் 4 பேர், மனோ கணேசன், திகாம்பரம், ஜீவன், ராதாகிருஷ்ணன், எதுவும் முடியாது. 50 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்க வக்கில்லாதவர்கள் இவர்கள். மற்ற ரணில் விக்ரமசிங்கே மால் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலவேளை ஜீவன் தொண்டமான் இப்படியும் சொல்லலாம், நாங்கள் தான் 1000 ரூபாயிலேருந்து 1350 ரூபாய்க்கு சம்பளம் அதிகரித்து கொடுத்தோம்னு. ஏன்னா அவங்க இருக்கும்போது அந்த நடந்தது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? ஜனாதிபதியால் தான் கொடுக்கப்பட்டதே ஒழிய மக்களை சமாதானப்படுத்துவதற்காக இவர்கள் அல்ல. இப்போது இந்திய வீட்டு திட்டம் மாதிரி தான் இதுவும். இந்தியா வந்தது, இங்கு இந்திய அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்திய வீடு திட்டம் இங்கு மாத்திரமல்ல, மட்டக்களப்பிலும் கட்டி கொடுக்கப்படுகிறது. அப்படியே மட்டக்களப்புக்கு வீடு கட்டது யார்? மனோ கணேசனா, திகாம்பரமா, ராதாகிருஷ்ணனா, ஜீவனா? இல்லை. எனவே கடைசி காலகட்டத்தில் தான் செந்தில் அங்கு வந்தார். ஆனால் நான் நினைக்கிறேன் 19-20 காலங்களில் ஆண்டுகளில் மட்டக்களப்பிலும் இந்திய அரசாங்கத்தால் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. அப்படியால் அதை கட்டி கொடுத்தது யார்? இவர்களா? ஏன் இதை பற்றி நீங்கள் உரிமை கோரவில்லை அந்த நேரத்தில்? எனவே இது ஒரு போலியாக அரசியலில் நீங்கள் வளர்வதற்காக சில திட்டங்கள் நடத்துவதை ஒழிய மக்களுக்கு செய்யும் திட்டங்களும் சேவைகளும் இதில் துளி கூட கிடையாது. ரைட். அடுத்த இறுதியாக கேள்வி என்னன்னு சொன்னால், அப்போது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், இப்போ பாதாள உலக நடவடிக்கைகள் ஈடுபட்டவங்கள வெளிநாடுகளுக்கு சென்றே போலீஸ் அதிகாரிகள் கழுத்தை பிடிச்சி அழைச்சி வர காட்சிகள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, எல்லாம் அதிரடியாக இருக்குது. ஆனால் இப்போ ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அப்பப்போ வருது, இவங்க சம்பந்தமாக இருக்காங்க, இவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லப்படுது. வசீம் தாஜுதீன் அவருடைய கொலை சம்பந்தமான விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி பல விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் இருக்கும்போது மற்ற பக்கம் மக்களுடைய நாளாந்த வாழ்க்கை சம்பந்தமாக அது ஓகேவா இருக்கா, இல்லை அதில் மாற்றங்கள் ஏற்படணுமா? நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக பாதாள உலகத்தில் உள்ளவர்கள் கைது செய்வது முதல் தடவை அல்ல. வெளிநாட்டிலிருந்து இதற்கு முன்பும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான பெருந்தொகையானவர்கள் கைது செய்யப்படவில்லை. பிரபலமானவர்கள் ஒரு கூட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறது. அது சாதனை அல்ல, அது உண்மையாகவே இந்த நாட்டின் போலீசாரின் ஒரு சரித்திரமாகவே நாம் காண வேண்டும். அதற்காக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் போலீஸ் அமைச்சுக்கும் அதுபோல் போலீஸாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அது உண்மையாக நல்ல ஒரு செயல். எனவே பாதாள உலகத்தில் உள்ளவர்களை கைது செய்வதால் மாத்திரம் இந்த நாட்டு ஒரு சுபீட்சம் ஏற்படும் என்பதில் எவ்விதமான உண்மையும் கிடையாது. அநியாய அட்டூழியங்கள் கொஞ்சம் குறையப்படும். எனவே அதை இன்று எதிர்க்கட்சியினர் பெருமையாக பேசக்கூடாது, இதில் முடிப்பதால் அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுவதில் அர்த்தமும் இல்லை. எனவே நாட்டில் இன்று தனி மனிதன் வருமானம் குறையுதா கூடுதா என்பதை விட நாங்கள் நிம்மதியாக வீதியில் எங்களுக்கு செல்ல முடியும். அது முக்கியமானது. பாதாள உலகம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் குறிப்பிட்ட பிரச்சனைகள். ஆனால் அன்று போலீசாரே தமிழ் மக்களையும் கடத்தினார்கள், அதிகமாக கடத்தினார்கள். அது மாதிரி சிங்களவர்கள், முஸ்லீம்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் மூலமாக அமைச்சர்களின் போலீசார் சம்பந்தப்பட்ட உதவினார். இப்போது அவ்வாறானவை இல்லை. எனவே நாங்கள் இப்போது தைரியமாக வீதியிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்மையாகவே இருக்கின்றது. எங்களை கடத்த முடியாது. இப்போ கொழும்பை எடுத்துக்கொண்டு எல்லா புறத்திலும் கேமரா இருக்கின்றது, பாதுகாப்பு அதிகமாக படுத்திருக்கின்றது, சிவிலில் நிறைய பேர் இருக்கின்றார்கள், இன்டெலிஜென்ஸ் இருக்கிறார்கள். எனவே அது கடத்தல்களுக்கு யாரும் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒன்று கைது செய்யப்படுவார்கள் அல்லது சுட்டுக் கொல்லப்படுவார்கள், நடக்கும் நிச்சயமாக. எனவே அந்த ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கிறது இந்த அரசாங்கத்தில். கடந்த அரசாங்கங்கள் அது இருக்கவில்லை. நாங்கள் பேசினோம். அப்போதும் பல எனக்கே உயிராபத்து வந்து நான் சிஐடியில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், புகார் செய்து நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அவர்கள் கோட்டாபி காலத்தில் நான் புகார் செய்தேன், போய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எதுவும். காரணம் அவர்களுடைய ஆட்கள் என்பதால் அவர்களை காப்பாற்றினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றால் அவர்கள் பேச முடியாது. தெரியும் பிரச்சனை வந்தால் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தில் அடங்கி ஒடுங்கி இருக்கின்றார்கள். எனவே அது எதுவாக இருந்தாலும் எமக்கு சாப்பிடுவதற்கு இல்லாவிட்டால் கூட நிம்மதியாக உறங்கி தைரியமாக காலையில் எழுந்து வீதியிலே செல்லக்கூடிய ஒரு நிலைமையை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ரைட். அந்த கருத்தோடு இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று எம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எமது தலைமுறை கட்சியின் ஸ்தாபகரும் தலைவருமான கருணாநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் லாங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள்.
இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் விஜயகுமார், சமைக்கல் சம்பாத் மற்றும் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.